Hi students, greetings from Success Education Academy, 12th Maths, Volume 2, Chapter 7, Application of Differential Calculus. I have an example problem, second problem பார்க்கிறோம். The temperature in Celsius is a long rod of length 10 meter. ஒரு long rod ஓட length என்னன்னா 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அந்த rod ஓட length எவ்வளவுனா டோட்டலா 10 மீட்டர். அடுத்து என்னது, இன்சுலேட்டட் அட் போத் எண்ட்ஸ், ரெண்டு சைடும் வந்து இன்சுலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்சுலேட் பண்ணனால என்ன ஆக மாட்டேங்குது, ஹீட் வந்து வெளியே போகல, ஹீட் வந்து உள்ளே இருக்கு, இன்சுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் length x given by length x ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, டெம்பரேச்சர் ஓட ஃபங்க்ஷன் t equal to x into 10 minus x. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 10x minus x square எழுதிடலாமா, 10x minus x square. Prove that the rate of change of temperature கண்டுபிடிக்கணும் at the midpoint of the rod is 0. ஸோ rate of change of temperatureல மிட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ராட் வந்து 0-ஆ இருக்கும் அப்படிங்கிறது, அந்த மிட் பாயிண்ட் வந்து 0-ஆ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னால இதை என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், dt by dx கண்டுபிடிக்கணும். அப்போ dt by dx equal to, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், 10x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் பவர் n இருக்கு, எக்ஸ் பவர் என்ன அதோட ஃபார்முலா என்னது, n into x power n minus 1. ஸோ இங்கே என்ன இருக்குது, x power 1 இருக்கு. அப்போ 1 into x power 1 minus 0, 1 minus 1. அப்போ 1 minus 1 into x power 0 வரும். anything to the power x வந்து anything to the power 0 வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ 1 into 1 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ டோட்டலாக அந்த x எப்படி சேஞ்ச் ஆயிரும்னா 1 ஆயிரும். ஸோ 10 into 1 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். 10 minus x square எப்படி எழுதலாம், 2xன்னு எழுதலாம். x square எப்படி எழுதலாம், 2xன்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாச்சு. இனி இப்போ மிட் பாயிண்ட் வந்து 0ன்னு பார்க்கணும். இந்த மிட் பாயிண்ட் 0னா இது ஆக்சுவலாக இந்த லென்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், 5 மீட்டராக இருக்கும் இல்லையா. இதோட லென்த்து 10 மீட்டர்னா இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும், 5 மீட்டர் இருக்கும். அப்போ போட்டு x equal to 5, போட்டு x equal to 5. அப்போ 10 minus 2 into 5 which is equal to 10 minus 10 that is equal to 0. ஸோ அவங்க என்ன கேட்டாங்களோ அது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, என்ன கேட்டதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.